நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டியூட் இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்க கண்டெஸ்டன்ட் சந்தோஷ். ஸோ என்ன பாடல்? பொல்லாதவன்ல நீயே சொல்லு நான் ஒரு பாடின பாடல். ஐ தாட் வில் பி ஆப்ட் எனர்ஜி சாங். யா ஏன் சந்தோஷ் பொல்லாதவனுங்க அந்த பாட்டு? இல்ல எனர்ஜி மட்டும் இல்லாம ஐ திங்க் அந்த ஒரு சென்சுவல்னஸ் ஐ திங்க் he can bring to the song. இது காம்ப்ளிமெண்ட் ஆ? It's a compliment, yes, of course. சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா? நீயே சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா? விதைகளில் உள்ள பழங்களை எண்ண முடியாது, விழிகளில் உள்ள கனவுகள் சொல்லி தொலையாது. பூமியில் சில இடங்களில் நதிகள் கிடையாது, காதலில் பல இடங்களில் விதிகள் கிடையாது. நீயே சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா? நீயே சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா? மஞ்சத்தை பரிமாற வேண்டும் பாபா, மரியாதை தெரியாத முத்தம் தாத்தா. கட்டில் மேல் என்ன பண்பாடு, காதலா காதல் வேர்கள் தொடு தொடு. 100 முறை போட்டு வைக்கிறேன், நொடி நாக்கில் போட்டு வைக்கிறேன், உயிர் மட்டும் விட்டு வைக்கிறேன், கண் தூங்காம விடிய வைக்கிறேன். அச்சத்தை விலக வைக்கிறாய், வெட்கத்தை கலைய வைக்கிறாய், ஆடைகளை நெகிழ வைக்கிறாய். இனிமேல் என்னை என் செய்வாய்? சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா? நீயே சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா? உடலை போல் அழகான துன்பம் இல்லை, உதடாலே காயங்கள் தோறும் எல்லை. வாயோடு வாய் வந்து கொஞ்சம் லீலை, வாயாலே இன்பங்கள் செய்யும் லீலை. மூங்கில் நீர் பருகும் முயல் போல உனது உடல் மீது உதடும் பரவ. இப்படியே உயிரும் இடிக்குமா? இவ்விதமே சொர்க்கம் கிடைக்குமா? இங்கனமே செத்து விடுட்டுமா? நெஞ்சீரே வலிப்போமா? இது போல சமயம் வாய்க்குமா? என் மடியில் இமயம் தெரியுமா? என் மடியில் இமயம் தெரியுமா? பூமி கடந்தெங்கு போவோமா? உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா?
சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா விதைகளில் உள்ள பழங்களை எண்ண முடியாது விழிகளில் உள்ள கனவுகள் சொல்லி தொலையாது பூமியில் சில இடங்களில் நதிகள் கிடையாது காதலில் பல இடங்களில் விதைகள் கிடையாது லா 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 ஓ லா 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 தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ் சொல்லுங்க நீ. அங்கிருந்து பார்த்தப்போ ஒரு 2 ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. எப்படி பண்ணாரு சுனிதா? எனக்கு வந்து when I picked சந்தோஷ் I knew இந்த பாட்டுக்கு நல்ல ஜஸ்டிஸ் பண்ணுவாருன்னு. அண்ட் ஸ்டேஜ்லேயும் அதாவது ஒரு இனிமையான குரல் மட்டும் கிடையாது, குரல் வளம் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து லைக் ஐ செட் முன்னாடியே அந்த பள்ளி மாதிரி நின்று பாடக்கூடாது. வெரி டிலைட்ஃபுல் அவர் கூட நான் பாடுந்து. அண்ட் ஐ ஹோப் we will be performing sometime soon on stage. Wow. Thank you Sunita. Thanks a lot. Thank you so much. Thank you. Thank you Santosh. Yeah, all the best. How was the experience Santosh? சத்தியமா கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி சுனிதா மேம் பற்றி சொல்லணுன்னா, நான் போன சீசன் 2008 வந்து ஆடிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அவங்க தான் எனக்கு ஜட்ஜு. ஆக்சுவலி நான் அன்றைக்கி சரியாகவே பாடலை. பட் அவங்களுக்கு வந்து ஏதோ என்கிட்ட தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு, இவன் வந்து நல்லா பாடலாம், மேபி செலக்ட் பண்ணால் ஹீல் டூ வெல் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ. அப்போத்துலேருந்து தான் ஆக்சுவலி எனக்கு மியூசிக் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது, அவங்க செலக்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த ட்ராவலுக்குள்ளே வர்றீங்க. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து ஒரு டூயட், அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஆஹா, கூல், வெரி நைஸ். எப்படி பாடினாரு ஹரிஷ்? ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர். தேங்க்ஸ் லாட். இதே ஸ்பீடில் இவர் இதே நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிஷியன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிடைப்பார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஷீலேகா பார்த்தசாரதி, வாட் டிட் யூ ஃபீல்? சந்தோஷ் வந்து நிஜமாவே சுனிதா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டில் செலக்ட் பண்ணுற டைம்லேருந்து நானும் கவனிச்சிட்ருக்கேன். அண்ட் சந்தோஷ் கிட்ட வந்து நெவர் டு லூஸ்ன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதை நான் கவனிச்சிருக்கேன் பல தடவை. முதல்ல கூட என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில், அப்போது பார்த்தும்போது நான் அதை கவனித்தேன். ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஆல் we can tell you is என்ன கெட்டது இருக்கோ, என்ன நம்ம ஜெயிக்கலையோ அதை பற்றி நினைக்காம நம்ம என்ன வின் பண்ணுறோம், இப்போ இவ்வளோ பெரிய ப்ளேபேக் சிங்கர்ஸோட பாடுறோங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டா என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ சந்தோஷ் இஸ் an example for that. தேங்க்யூ ஸோ மச்.